வணக்கம், வெல்கம் டு சகித்ராம் சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு உடனடியாக ரிசீவ் ஆகும். நீங்க எல்லா வீடியோஸையும் உடனுக்குடனே பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈஸியாக 5 நிமிஷத்தில் வெண்டைக்காய் கறி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத சொல்லிடுறேன். ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் இருக்கிற ஆக்சலேட்டுங்கிற ஒரு வேதிப்பொருள் ரொம்பவே ஸ்டோனெல்லாம் வளர செஞ்சிடும். அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது மேல். இப்போ வந்து எப்படி வந்து இந்த வெண்டைக்காய் கறியை பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கனமான ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா அலம்பிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நறுக்குங்க. இது 2 நிமிஷம் லேசாக வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். உப்போடு சேர்ந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் போடுற சில்லி பவுடர் காரம் இல்லைங்கிறதுனால நான் ஜாஸ்தி ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு கிளறிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் சாட்டே பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், இல்லாட்டி குழஞ்சிரும். இப்போ சூப்பரான வெண்டைக்காய் கறி தயாராகிடுது. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிறவங்க, பேச்சுலர்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்கு தேவைப்படுதோ வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.